தற்போது ரிப்பன் மாளிகை எதிரே ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்ல மறுத்து தேசிய கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக தற்போது ரிப்பன் மாளிகை எதிரே ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்து தற்போது தங்கள் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தி போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்ல மறுத்து தற்போது நீதிமன்றத்தின் முன்பு ரிப்பன் மாளிகை முன்பு போராடி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது துப்புரவு பணியாளர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் இந்த போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்து கலந்து சென்று உங்களுக்கு எங்க அந்த போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு அனுமதி பெற்று தங்களுடைய போராட்டத்தை தொடரலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில முதற்கட்டமாக காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 13 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல துப்புரவு பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை இருந்து நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம் என்று தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு விதமான நூதன போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட இன்றைய தினம் இந்த வழக்குகள் என்பது விசாரணை ஏற்கனவே பதியப்பட்ட அந்த வழக்குகளுடைய தீர்ப்பு இன்று வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்குமே இங்கு போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி இல்லை. இங்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், அதில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் தங்களுடைய போராட்டத்தை கலைந்து சென்று வேறொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது நீதிமன்ற உத்தரவு எடுத்து காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது போராட்டக்காரர்களும் பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட இரண்டு இடத்துல நடத்தினார்கள். இந்த 2 இடத்துல நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது அதற்கு போராட்டக்காரர்கள் செவி சாய்க்காமல் குறிப்பாக எங்களுடைய போராட்டம் இங்குதான் இருக்கும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம், அப்படி கலந்து செல்லக்கூடிய நிலைமை நாங்கள் இல்லை, ஏனென்று கேட்டால் காவல்துறை கைது செய்தால் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார்கள். தற்பொழுது போராட்டக்காரர் இந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வந்தாலும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போராட்டக்காரர்கள் இங்கிருந்து கலந்து செல்லவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், அது மட்டுமல்லாமல் போராட்டக்காரர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை ஏற்படலாமா, அதே நேரத்தில் நீதிமன்றத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு என்பது ஆர்டர் காப்பியாக வந்துவிட்டா என்பது குறித்தான ஆலோசனை ஏற்பட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் இங்கிருந்து போராட்டக்காரர்கள் கலந்து செல்லவில்லை என்றால் காவல்துறையுடைய உத்தரவை ஏற்று கலந்து செல்ல வேண்டால் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், மீண்டும் அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தலாமா அல்லது மற்ற ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலாமா என்பது குறித்தான ஆலோசனையிலும் இங்கே ஈடுபட்டார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தங்களுடைய அதாவது தேசிய கொடியை ஏற்று அதாவது தேசிய கொடியை கையில் ஏந்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து தான் கலந்து செல்ல மாட்டோம், எங்களுடைய சேர்ப்பு அதாவது எங்களுடைய 2 கோரிக்கைகளுமே நிறைவேற வேண்டும், அப்படி இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரை இந்த இடத்தில் தான் என்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பினுடைய எதிர்ப்பு தற்போது ரிப்பன் மாளிகை முன்பு போராடி வரக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினால் ஏற்படக்கூடிய பதற்றம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.